தமிழ் சகா என்னுடைய வணக்கம். என்னுடைய நேம் தமிழ். கிடா பூசாரி மகுடிங்கிற மூவியில் ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என்னோடய அந்த கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகுடி. மகுடின்னு நீங்கள் நினைப்பீங்க வேணா பாம்பா நடிச்சிருக்கானு, அப்படிலாம் கிடையாது. பாம்பு மாதிரி விஷத்தன்மை கொண்டவன் தான் இவன். விஷத்தன்மை கொண்ட மீன் வந்து ஒரு பாம்பு கொண்டு ஒரு பாம்பு விடாதும்பாங்க. ஏன்னா துரத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையிலேன்னு தெரியல. அந்த மாதிரி என் மனைவி மலர் மனைவி யார் தொட்டால் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட கான்செப்ட். ஏன்னா மனைவி மேலே அவ்வளோ அன்பும் பாசமும் கொண்ட ஒரு மகுடிங்கிறவன் தன்னை விட்டு போயிடுவாளுங்கிற ஒரு இதுதான். ஏன்னா அந்த படத்தில் மகுடிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக ஒரு ராவா ஒரு கொடூரத்தன்மை. ஆடியன்ஸ் நீங்கள்லாம் திட்டுவீங்க படத்தை பார்க்கும்போது, என்னடா இப்படி பண்ணியிருக்கானே கொடூரத்தன்மை பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தையெல்லாம் தூக்கி அப்படி அங்கேருந்து வரும், ட்ரெயின்லேருந்து தூக்கி போடுவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அப்படிலாம் இருந்தவன் ஏன் அப்படி பண்ணாங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிளைமேக்ஸில் அப்படி இருக்கும், கிளைமேக்ஸ் அப்படி அமைஞ்சிருக்கும். இதுக்கு முக்கிய இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்லவே வேணாம், இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள். பார்த்தா பின்னி பெடல் எடுத்துகிட்டு சும்மாவே சொல்ல வேணாம். ஏன்னா அவர் மௌனமே ஒரு இசைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் படத்துக்கு 5 சாங்கும் 5 விதமாக இருக்கும். மணிக்குயில் சத்தம் ஒன்று கேட்குதா மயிலே மயிலேங்கிற ஒரு சாங் இருக்கும். அவரே சாங் எழுதி அவரே பாடியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ சாங் பார்த்துட்டு என்ன குட்டி ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி சார் என்னை பாராட்டினார். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார் அண்டு விஜய் சார் வரைக்கும் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு சார் வந்து இசையமைப்பு. எனக்கு நீ தான் சாமி. அந்த வரிசையில் தமிழுங்கிற மகுடி வந்திருக்கோம். எனக்கு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார்.